ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர். அமெரிக்கா பாம்பர் ரக விமானங்கள் B2 ஸ்டெல்த் ரக பாம்பர் விமானங்களை பயன்படுத்தி ப்ரிசைஸ்டா 3 மிக முக்கியமான லொகேஷன் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. நத்தான்ஸ், இஸ்ஃபகான், அப்புறம் ஃபார்டோ. இந்த பகுதிகளில் நைட்டோட நைட்டா வந்து பாத்தீங்கன்னா குண்டுகளை போட்டு போயிருந்துக்கிறாங்க. குறைஞ்சது 6 குண்டுகளையாவது இந்த ஃபார்டோவோட நியூக்ளியர் சைட் இருக்கும் இல்லையா, ஸோ அது மேல போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது போல சேட்டலைட் இமேஜஸ் வருது. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பல அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஃபாக்ஸ் நியூஸ்ல பேப்பர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டிருந்தாங்க, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். ஸோ அதை நம்ம பார்த்துருப்போம். அது எப்படி தாக்குதல் பண்றதா அவங்க சொல்லியிருந்தாங்களோ, ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்றதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. இதுக்கு அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா நதான்ஸ் பகுதியில பங்கர் பஸ்டர் பாம்புகள்லாம் வந்து பண்ணா 2 பாம்புகளை போட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ மிக பெரும் இழப்புகளை இந்த அணு ஆயுதம் அதுக்காக யுரேனியம் என்ரிச் பண்றாங்க அப்படிங்கிறது போல சொல்லி இது போல ஒரு தாக்குதலை அமெரிக்க தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. இதுக்கு அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் ஹெட்செட் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் தரப்பு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா, ஈரானுக்கு எகெயின்ஸ்டான இந்த ஆபரேஷன் ரொம்ப போல்டா பிரில்லியண்டா நாங்க செஞ்சிருக்கோம். ஈரானோட அந்த அணு ஆயுத கேப்பபிலிட்டிஸ்ங்கிறது எலிமினேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா அதாவது முதல் முறையா எம்ஓபி பாம்ஸ், அதாவது மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேஷன் பாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாம்பை வந்து பாத்தீங்கன்னா நாங்க போட்டு டெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாம்புகளை செஞ்சிருந்தாங்க, போறதுக்கான சரியான லொகேஷன் இப்போ ஈரான்ல போட்டிருக்கிறாங்க. இதனால பயங்கரமான சக்சஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, ஹெட்செட் அவர்கள் தரப்பு. இப்ப அடுத்தது அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நாங்க சைனாவுக்கு அழுத்தங்கள் கொடுத்திருக்கோம், ஈரானுக்கு நீங்க அழுத்தங்கள் கொடுத்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிறது போல மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. அதாவது இவங்க நேரா ஈரானுக்கு கொடுக்கல, இவங்க வந்து பாத்தீங்கன்னா சீனா கொடுத்து சீனா அந்த அழுத்தம் தாங்க ஐயோ எனக்கு ப்ரெஷர் ஏறிச்சுன்னு வந்து ஈரான் கிட்ட உட்காந்துருக்காங்க. சரி, எது எப்படியோ. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எந்த ஒரு மிலிட்டரி ஆபரேஷனையும் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா பண்றதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பிளானும் இல்லை அப்படிங்கிறது போலையும் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் ரிட்டாலியேட் பண்ணுச்சுன்னா இதை விட மோசமா இருக்கும், மிக பெரும் தவறு அவங்க பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் பண்ணதை விட பெருந்தவறு அவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கும் அப்படிங்கிற மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்பு வந்து கடுமையான மிரட்டல்கள் போயிருக்கு. இந்த ஆபரேஷனை அமெரிக்கால பல கமாண்ட் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஆபரேஷனை முன்னெடுத்து நடத்தினது அப்படின்னா சென்ட்ரல் கமாண்ட், இதோட ஹெட் குவார்டர்ஸ் கத்தார்ல இருக்கு. இது நம்ம பலதும் பார்த்துட்டு இருக்கோம். அதே கத்தார்ல தான் ஹமாஸ்ல இருக்கக்கூடிய ஆளுங்களாம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஸ்போக் பர்சன்ஸ், மிக முக்கியமான ஆளுங்களும் இதே கத்தார்ல தான் இருப்பாங்க. கத்தார் தான் ஃபண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ்க்கு அதிக அளவுல பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்டோட ஹெட் குவார்டர்ஸும் கத்தார்ல தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ இப்போ ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கமாண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸோட சென்ட்ரல் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கி இது போல ஒரு தாக்குதலை பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, அதாவது ஈரானோட ஃபைட்டர்ஸ் பறக்கல, சாம்லாம் டிடெக்ட் பண்ணல, எலமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் வந்து பண்ணா நாங்க கொடுத்துருக்கோம். அதாவது அவங்க யோசிக்காத நேரத்துல பார்க்காத நேரத்துல நாங்க திடீர்னு போய் குண்டுகளை போட்டு வெளியே வந்துட்டோம், நாங்க போனதும் தெரியாது, குண்டுகளை போட்டதும் தெரியாது, வந்ததும் தெரியாது, ஆனா இழப்புகள் மட்டும் அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து பெருமிதமா வந்து பண்ணா பேசி இருந்துக்கிறாங்க. இப்ப அடுத்தது ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஃபர்ஸ்டா சொல்லணும், பட் வேணாம் கடைசியா வச்சுக்கலாம் அப்படிங்கிற போல இவர் தரப்பு வந்து வச்சிருக்கோம். அதாவது இவர் என்னன்னா, யூஎஸ்ல செனட் சபையில ப்ராப்பரா பர்மிஷன் வாங்காமே இது போல ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ட்ரம்ப் அவர்கள், மார்க்கோ ரூபியோ அவர்கள், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள், ஹெக்செட் அவர்கள், இவங்க எல்லாரும் உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல அப்சர்வ் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க, எப்படி ஈரான் மேல தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இத்தனை நபர்கள் உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பாத்துக்கிறாங்க, வேடிக்கை பாத்துக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட தலையீடு எல்லாம் இல்லாமையா, அது வந்து பாருங்க ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு அவர் தான் தப்பு அப்படிங்கிறதோட குண்டு தூக்கி அவர் மேல போட்டு நம்ம சிம்சன் ப்ரெடிக்ஷன்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, அடுத்தது கமலா ஹாரிஸ் அவர்கள் கூட்டு வந்து உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு திட்டத்துல வச்சிருப்பாங்களா என்னமோ எதுவும் தெரியல. ஏன்னா ஈரான் இப்ப என்ன ரிட்டாலியேஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஒருவேளை அமெரிக்கா மேல ஈரான் ரிட்டாலியேட் பண்ணாங்கன்னா நாட்டோ நாடுகள் மேல கை வச்சுதான் நாங்க எடுத்துக்கோன்னு யூகே தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எது எப்படியோ பல நாடுகள் சேர்ந்து ஈரானை வந்து கட்டம் கட்டுறாங்க அப்படின்னா இதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். முதலாம் உலக போர் ஜெர்மனியை வீழ்த்துறதுக்கான மிக முக்கியமான காரணம் ஈரான் அலைஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க. இரண்டாம் உலக போர்
இந்த உலகப் போர்ல ஆலைஸ் ஜெயிச்சதுக்கான காரணம், ஜெர்மனி தோத்ததுக்கான காரணம், ஹிட்லர் தோத்ததுக்கான காரணம், ஈரான் அலைஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க. அதாவது ஒரு வேளை ஹிட்லருக்கு உதவிருவாங்களோ அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துல ஈரானை இவங்க வந்து புடிச்சு வச்சுக்குவாங்க எப்பவுமே இந்த மேற்கு நாடுகள். சோ அதே போலதான் 3ஆம் உலகப் போர். சோ அந்த டைமுக்கும் ஈரானை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுன்றதுக்காக இது போல மேற்கு நாடுகள் ட்ரை பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ இப்போ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டாங்க. இப்போ அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்யறாரு? ஏதாவது ஒரு ரிட்டாலியேஷன் நடந்துச்சு அப்படின்னா கிரேட்டர் ஃபோர்ஸ், நைட் எல்லாம் பார்த்தது ஒண்ணும் இல்ல, அதை விட அதிக அளவுல பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸை கொண்டு வந்து நாங்க அடிப்போம் அப்படிங்கிற ஒரு தரப்பு இருக்கு. அதாவது நாங்க தான் அடிக்க போறோம், பண்ணாதீங்க, நாங்க அடிப்போம் அப்படிங்கிற சொல்லிட்டு செஞ்சா கூட இவர் மேல ஒரு கணிசமான அளவுக்கு மரியாதை இருந்திருக்குமா இருக்கும். நாங்களா செய்யவே இல்லை, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் 60 நாள் சொன்னேன், 61வது நாள் ஆச்சு, அதனால இஸ்ரேல் அடிக்கிறாங்க. இது போல பல வகையான ஸ்டேட்மெண்ட் அப்படியே மிக்சடா மாத்தி 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 பேசுறதுனால இவங்க இந்த ஆபரேஷன் செஞ்சதுக்கான அந்த மரியாதையே வந்து பார்த்தா போயிடுச்சு. அதுக்கான காரணம் ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறவங்களையும் பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடாது. கடந்த 8 நாட்களா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு டிராஜடியா நடந்துகிட்டு இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் நிறுத்தணும். ஸோ அதனால இது போல ஒரு அட்டாக் நடந்திருக்கு. முதல்ல ஃபோர்ஸ் அப்புறம் தான் பீஸ் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இப்போ ஃபோர்ஸை காமிச்சிட்டாங்க, பீஸ் வருதா இல்ல பதிலுக்கு ஃபோர்ஸா வருதா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வரணும், ஈரான் சொன்னபடி கேட்டுக்கணும்ன்றது போல சொல்றாங்க. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு. அங்க செக்யூரிட்டி கேபினெட் கூட்டி பேசினதுக்கு அப்புறமா கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. எது எப்படியோ இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தெஹ்ரான் மேல தாக்குதல் பண்றாங்க. இதுக்கப்புறம் தேவைப்படுது அப்படின்னா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேல அட்டாக் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதால இதுக்கப்புறம் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு வந்து கைகளை விட்டு நழுவுறதுக்காக வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு ஈரான் தரப்பு வந்து எந்த மாதிரியான பதிலடிகள் வரப்போகுது? இது ஒரு வாய்ப்பு. ஏன்னா எல்லாரும் சொல்லலாம் இது 3ஆம் உலகப் போர்லாம் கிடையாது, இப்ப என்ன துருக்கி வந்துருவாங்களா அது வந்துருவாங்களான்ட்டு. பட் நடக்கக்கூடிய செய்திகளை நீங்க வச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். முதல்ல பஷர் அல் அசாத் அவர்களோட ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும்போது துருக்கியோட ஒரு டீம் இருந்தது, ரஷ்யாவோட ஒரு டீம் இருந்தது, ஈரானோட ஒரு டீம் இருந்தது, இஸ்ரேலோட ஒரு டீம் இருந்தது, அமெரிக்காவோட ஒரு டீம் இருந்தது. ஸோ இது போல பல நாடுகளோட கை அங்க இருந்தது. பஷர் அல் அசாத் அவர்களோட ஆட்சி கையெழுப்பு நடக்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்றாங்க ஃபைட்டர்ஸை. ஹிஸ்புல்லாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டெரிட்டரிக்குள்ள லெபனானுக்குள்ள ஊடுருவி போகும்போதே லெபனானோட தெற்கு பகுதியில சண்டை பெருமளவுல நடக்கல. ஹிஸ்புல்லா ஃபைட்டர்ஸையும் ப்ரிசர்வ் பண்றாங்க அப்படிங்கிற சொல்லியிருப்போம். பெருமளவுல சண்டையே நடக்கல. முன்னாடி நடந்த மாதிரியான யுத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்க நடக்கல. சும்மா போய் இவங்க தேடி போட்டு பார்த்துட்டு வந்தாங்க, ஒன்னும் கிடைக்கல. அங்கங்க பதுக்கி வச்சிருந்த ஆயுதங்கள் மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இதுதான் இஸ்ரேல் தரப்புன்னு செஞ்சாங்களே தவிர ஹியூஜான ஒரு போர் வெடிச்சுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஃபைட்டர்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க. இது அந்த டைம்லயே நம்ம சொல்லியிருந்தோம். முடியாம இல்ல, அவங்க எதுக்கோ பதுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். இப்ப இதுல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா எலிமினேட் ஆனாங்க அப்படிங்கிறதோட தோரணை இருந்தது. அடுத்தது பஷர் அல் அசாத் அவர்களோட ஆட்சி கையெழுப்பு நடந்தது. அந்த டைம்ல சண்டை பிடிக்கல, ஃபைட்டர்ஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் துருக்கியோட அதிபரான எர்டோகன் அவர்கள் கிட்ட பேசினபடி ஒப்பந்தங்கள்லாம் இருக்கும் இல்லையா? சோ அது போல சிரியாவை ஒப்படைக்கணும். அமெரிக்கா அந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி துருக்கியில வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கவிழ்ப்பு ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா அது பெருமளவில் நடக்கல. அந்த டைம்ல துருக்கியோட அதிபரான எர்டோகன் அவர்கள் நான் ரஷ்யாவுக்கு மிக பெருமளவில் ஆதரவு கொடுக்க போறேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னமோ நடந்தது, ஸ்மூத் ஆச்சு, அப்படியே பூசி மூழ்கி எல்லாம் முடிச்சுட்டாங்க. எர்டோகன் அவர்களோட ஆட்சியை கவிழ்க்க முடியல. ஆபரேஷன் டூ ஸ்வாட் அப்படின்னு சொல்லும் போதே சொன்ன ஒண்ணு துருக்கி ஒன்னு ஈரான் தான் அப்படிங்கிறது போல. துருக்கிக்கு ட்ரை பண்ணாங்க, அது பெருமளவுல முடியல. அமெரிக்கா இப்ப சிரியால இருந்து பெருமளவுல கிளம்புறாங்க. இதுக்கு மேல இஸ்ரேல் தான் பாத்துக்கணும் அப்படிங்கிறது போல இருந்தது. ஈராக்ல இருந்து அமெரிக்கா கிளம்பக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கும் ஈரான் மேல பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவான ஒரு களம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க கிட்ட இல்ல. பொலிட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு இல்ல. அதை திரும்பவும் நிலைநாட்டணுன்றதுக்காக தான் இது போல ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது என்னோட தனிப்பட்ட கருத்து, என்னோட தனிப்பட்ட புரிதல். இஸ்ரேல் இது போல தாக்குதல் பண்றாங்க. தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த போர் எஸ்கலேட் ஆகுது, அமெரிக்கா மிலிட்டரி மேல ஈரான் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இது மிக பெரும் அளவுல வெடிக்கும் அப்படிங்கிறதுல எல்லா தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஆனா ரஷ்யா சும்மா விடுவாங்களா? ரஷ்யாவோட எத்தனை நாடுகளோட ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுத்து உக்ரைனை ப்ராக்சியா பயன்படுத்தி ரஷ்யாக்குள்ள என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்ப வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்ல. உக்ரைன் கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுமே அது ஏன் முடிக்க விட மாட்டேறாங்கன்னா இதுதான் காரணம்.
ஒன்ஸ் ஈரான் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் டைம் கொடுத்து பார்த்தேன், ரஷ்யா ஒத்துக்கல அப்படிங்கிற போல ரஷ்யா மேல போய் அடிச்சாலும் ஆச்சரியப்பட்டுக்கலாம். அந்த டைம்ல கசகஸ்தான், சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள்னு எல்லா சப்போர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போயிடும். ஏன்னா ஈரானுங்கிற ஒரு மிக பெரும் கோட்டையா அவங்க இழந்துருவாங்க. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனை ரஷ்யாவுக்கு. ஒன்ஸ் விட்டுட்டாங்கன்னா சப்ளை லைன்லாம் ரஷ்யாவுக்கு அதுக்கப்புறம் பில்ட் ஆகாது. இந்தியா, சைனா, ரஷ்யா அப்படிங்கிறது போல அந்த ஒரு ரூட் தான் இருக்கும். அது நம்மளுக்கும் சீனாக்கு ஒத்து வராது. ஸோ அதனால மிக பெரும் சிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா மாட்டிக்குவாங்க. அதுவும் மிக அதிகமான நாடுகள் ரஷ்யாவுக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது அது வேற விதமான விளைவுகளை ஏற்படுத்திடும். பல முனை தாக்குதல், அதுவும் தீவிரவாத தாக்குதல்லாம் கணிசமான அளவுக்கு நடந்துச்சுன்னா வேற மாதிரியான முடிவுகள் வந்துரும். ஸோ இந்த காரணத்தினால கண்டிப்பா ரஷ்யா சும்மா விட மாட்டாங்க. இது அவங்களுக்கு கிடைச்சிக்கக்கூடிய லட்டு மாதிரியான ஒரு வாய்ப்பு. ரஷ்யன் ராணுவத்தை எப்படி அமெரிக்காவோட ராணுவம் உக்ரைனோட மிலிட்டரின்னு சொல்லி ரஷ்யாவை நோண்டினாங்களோ அதே போல ரஷ்யாவும் ஈரானோட ராணுவம்னு சொல்லி அமெரிக்காவை பிரிச்சு மேய்வாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா கருங்கடல்ல எந்த அளவுக்கு இழப்புகள் கப்பல் படைக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியும். இது எல்லாமே வச்சு ரஷ்யா இப்ப அமெரிக்காவை இங்க செங்கடலை செஞ்சு தீப்பாங்களா இல்ல உக்காந்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா, என்ன நடக்கும்ன்றத இன்னும் சில மணி நேரங்கள், அதாவது இன்னைக்கு நைட்ல தெரியும், அப்படி இல்லைன்னா 2-3 நாட்கள்ல தெரியும் அப்படிங்கிற சொல்றாங்க. என்ன நடக்குன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா அதிக அளவிலான ஈரானோட கடற்படை வந்து பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப்ல களமிறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிற போல செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ அமெரிக்கா அட்டாக் பண்ணிட்டாங்க ஈரான் மேல, மாறி மாறி மிரட்டல்கள் ஈரானுக்கு கொடுத்தாச்சு. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டாலியேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இஸ்ரேல் மேல இப்போதைக்கு. பட் ஆனா அட்டாக் பண்ணுவாங்க போலதான் தெரியுது அப்படிங்கிற போல ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்போ அட்டாக் பண்ணாங்களே, அதனால ஏதாவது பெருசா பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க, பட் ஆனா ரிவர்சபிள் டேமேஜ் அப்படிங்கிறது போல இல்ல, சரி செஞ்சுக்கலாம், டேமேஜ் ஆயிருக்குதான், அதை சரி செஞ்சுக்க முடியும், ஃபார்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. மற்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாம் பிரச்சனை தான் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருக்கு, ஹைலி என்ரிச்டு யுரேனியம் இந்த ஃபார்டோ பகுதியில இருந்து ஜூன் 19 வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. நீங்கெல்லாம் டிரான்ஸ்பர் பண்ண அதுக்கான சேட்டலைட் இமேஜ் அவங்க தரப்புல இருந்தே தராங்க, அமெரிக்காவோட சென்னை தரப்புல இருந்தே தராங்க. இப்ப நீங்க தேவையில்லாத ஒரு அட்டாக், வெறும் பொம்மை, அத ஒரு கூடாரத்தை போய் நீங்க அடிச்சுட்டு வந்துக்கிறீங்க, அந்த கூடாரத்துல ஒருத்தருமே இல்லையே அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு வந்து காட்டமான கேள்விகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரம்ப் அவர்கள் இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது போல. பட் ஆனா அவங்களோட குறிக்கோள் என்னன்னா இதுக்கப்புறம் செய்ய முடியாதுல்ல அப்படிங்கிறது அவங்களோட குறிக்கோள். ரஷ்யாவோட திமித்ரி பெஸ்கோவ் அவர்கள் ஸ்போக் பர்சன் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்தது, நாங்க ஈரானோட யுரேனியம் என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியமை நாங்க வேணா வச்சிருக்கோம், வேணுங்கும் போது கேட்டாங்கன்னா கொடுக்குறோம் அப்படிங்கிறது போல, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நாங்க வேணா தரோம் அப்படிங்கலாம் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வச்சிருந்தாங்க. மேபி மூவ் ஆயிருக்குமா அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ ஈரான் அடுத்தது யுஎனோட செக்யூரிட்டி கவுன்சில வந்து பாத்தீங்கன்னா கூட்டணும், அங்க வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்கணும், அவங்கள அமெரிக்கா வந்து குற்றம் சாட்டணும் அப்படிங்கலாம் ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் வீட்டை போட்டு போயிருவாங்க, இதனால பிரயோஜனம் இல்லை. பட் இருந்தாலும் ஈரான் ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க, வரலாறு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா. ஸோ ரூல்ஸை வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான விளைவுகள் வருது அப்படிங்கிறது பார்த்தலாம். அடுத்தது ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ மேற்கு கரை பகுதியிலிருந்து பார்க்கும்போது அதிகப்படியான ஈரானோட மிசைல்கள் இஸ்ரேலுக்குள்ள போயிருக்கு. குறைஞ்சது 30க்கும் மேற்பட்ட மிசைல்களாவது போயிருக்கலாம் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதிகப்படியான டேமேஜ்ங்கிறது டெல் அவீவ்ல ஏற்பட்டிருக்கு. இந்த இம்பாக்ட் ஆனது, அதிகப்படியான மிசைல் வந்தது, அதை இன்டர்செப்ட் பண்ணது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுல மிலிட்டரி கட்டுப்பாடு இருக்கிறதுனால வீடியோ பதிவுகள் பெருமளவுல வராது. பட் ஆனா டேமேஜ் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அதோட வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. டெல் அவீவ் நரகம் போல் காட்சி அளிக்கிறது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது ஹைஃபாலையும் மிக பெரும் அளவுல டேமேஜஸ் ஆயிருக்கு, அதுக்கான வீடியோ பதிவும் லோட் ஆயிருக்கு. இப்போ இது ஈரான் சொன்னதுதான் நம்ம பார்த்தோம். இந்த ஃபார்டோ பிளான்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற போல நம்ம தரப்புல இருந்து எடுத்துக்கலாம். ஆனா யூஎஸோட சீனியர் அபிஷியல் இந்த ராணுவத்துல எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்பு இருந்து என்ன அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபார்டோ சைட்டுங்கிறது நம்மளால வந்து ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, அது ஹெவிலி ஃபோர்ட்டிஃபை, அதாவது பயங்கரமா பாதுகாக்கப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டி, அது டேமேஜ் ஆயிருக்கே தவிர அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. நீங்க 12 குண்டுகளை போட்டிருந்தாலும் அது டெஸ்ட்ராய் ஆயிருக்காது அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து வருது. சரி, இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலோட பிரசிடென்ட் ஐசக் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா ஈரானோட நியூக்ளியர் அந்த ஃபெசிலிட்டிங்கிறது டேமேஜ் ஆயிருக்கு, ஆனா டெஸ்ட்ராய் ஆகல. இவரும் அதையே தான் சொல்றாரு. அது கூடவே நாங்க ஒன்னும் அமெரிக்காவை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து அடிங்க எல்லாம் ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, அவங்க சொல்ற மாதிரி அவங்க தான் வந்து அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல
இப்ப இஸ்ரேல் திரும்பவும் அமெரிக்காவை கை காட்டுறாங்க. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல கை காட்டுறாங்க. இஸ்ரேல் வந்து வம்படியா சேர்த்து விடுறாங்க அப்படின்னு ஹெக்ஸத் அவர்கள்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இவங்களுக்கு தேவை அதனால போய் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்பு வந்து இப்ப திரும்பவும் கிளாரிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ இப்போ ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடந்துருச்சு. ஈரான் என்ன செய்ய போறாங்க? வெயிட் பண்ணி பார்ப்போம். இஸ்ரேல பந்தாடிட்டு இருக்காங்க எப்பவும் போல. பதிலடிகள் ஈரான் கிட்ட இருந்து எப்படி வருது? அது மட்டும் இல்லாம நம்ம நாடு எந்த அளவுக்கு ஈரானுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க? ஏன்னா எல்லா டைம்லயுமே ஈரான்ங்கிற ஒரு நாடு பாகிஸ்தான் அண்டை நாடு இஸ்லாமிய நாடா இருந்தாலுமே எந்த ஒரு காலத்திலையும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா ஈரான் இருந்ததே கிடையாது. எந்த ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையா இருக்கட்டும் எல்லா நேரங்களிலும் நம்மளுக்கு ஆதரவா ஈரான் இருந்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட ஆளுகின்ற அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாடு இந்த அட்டாக்குக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அமைதியா வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.